Good morning students. Today's science subject unit 2 பார்க்க போறோம் matters and materials. So learning objectives. After learning this lesson, the students will be able to classify the materials based on their properties, conduct simple investigations related to materials, realize the importance of matters and materials in daily life, differentiate transparent, translucent and active objects. ஸோ நம்ம எதை பேஸ் பண்ணி அதோட மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தென் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது, தென் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட், டிரான்ஸ்லூஷன்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்டிவ் ஆப்ஜெக்டோட டிஃப்ரென்ஷியேட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். எவ்ரி திங் நம்மளோட யூனிவர்ஸில் இருக்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர்ஸ். எவ்ரி திங் இன் த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் matter. We need to explore many different materials to make sense of our world. நம்ம தேவைகளுக்கு ஏத்தாப்புல நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். சரியா? ஸோ எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர்ஸ். நம்மளோட பாடியே வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மேட்டர்ஸ்னால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. த மேட்டர்ஸ் ஃப்ரம் விச் எ திங்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் இஸ் கால்ட் மெட்டீரியல்ஸ். அதாவது ஒரு பொருள், எந்த பொருள் வந்து எதுலேருந்து உருவாக்கப்படுது, ஒரு மேட்டர் வந்து அதாவது திங்ஸ் வந்து எதுலேருந்து உருவாக்கப்படுதோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வுட் அப்படின்னா அந்த வுட்டிலேருந்து வரனால தான் வுட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மேட்டர்ஸ் ஃப்ரம் விச் எ திங்ஸ், எந்த திங்ஸ்லேருந்து உருவாகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்லேருந்து வரதை பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி அது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர். Matter from which a things is made up of is called materials. For example, chair is made of wood, eraser is made of rubber, candle is made of wax. இப்போ வந்து சேர் அப்படின்றது எந்த மெட்டீரியல்லேருந்து கிடைக்குது, வுட்டுன்ற மெட்டீரியல்லேருந்து கிடைக்குது. எரேசர் அப்படின்றது எந்த மெட்டீரியல்லேருந்து கிடைக்குது, ரப்பர்ன்ற மெட்டீரியல்லேருந்து கிடைக்குது. கேண்டில் அப்படின்ற திங்ஸ் வந்து எந்த மெட்டீரியல்லேருந்து கிடைக்குது, வேக்ஸ் அப்படின்ற மெட்டீரியல்லேருந்து கிடைக்குது. இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ட்ரை டு ஆன்சர். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த மெட்டீரியல்ஸ் பை விச் தே ஆர் மேட் ஆஃப். எதுலேருந்து உருவாகுது அப்படின்ற கேட்டிருக்காங்க. நமக்கு ஹெல்ப் பாக்ஸில் பேப்பர், கிளே, கிளாஸ், வுட், பிளாஸ்டிக், மெட்டல், ரப்பர், வேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுலேருந்து தான் வருது, பிளாஸ்டிக். தென் நெக்ஸ்ட்டு ஒரு வந்து பேகு கொடுத்துருக்காங்க. இது எதுலேருந்து தான் வருது, பிளாஸ்டிக். பிரிக் எதுலேருந்து வருது, கிளே. பாட்டில் எதுலேருந்து வருது, கிளாஸ். இந்த வுட் டாய்ஸ் வந்து எதுலேருந்து வருது, வுட்டு. ஃபோர்க் ஸ்பூன்லாம் எதுலேருந்து வருதுப்பா, மெட்டல்லேருந்து வருது. ஓகேவா? சேர் வந்து எதுலேருந்து வருது, வுட்டு. கேண்டில், வேக்ஸ். செப்பல், ரப்பர். பேப்பர். Then next, try to answer. Match the objects that are made up of same materials. Same materialsல எதனாலலாம் உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சேர், வுட் சேர், பாக்ஸ் அண்டு லேடில் இது எல்லாமே எதுலேருந்து தான் இருக்குது, சேம் வுட்டுலேருந்து வந்திருக்கு. பிளாஸ்டிக் சேர், டாய்ஸ், கார் இது எல்லாமே இது லெதர். ஷூ, பர்ஸ், பெல்ட் இது எல்லாமே லெதர்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். வி கேன் மெஷர், சி ஆர் ஃபீல் த மெட்டீரியல்ஸ். நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை வந்து மெஷர் பண்ண முடியும். அது எவ்வளோ இருக்குன்றதை நம்மளால் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும், அளவு எடுக்க முடியும், அதை பார்க்க முடியும். நம்ம அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியும். அது ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ரிஜிட்டாக இருக்கா, ஃப்ளெக்சிபிளாக இருக்கா அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் that make them useful for various purpose. நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பர்பஸ், நம்மளோட வேரியஸ் பர்பஸ்க்காக அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஹாவ் மோர் தென் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுமே என்ன இருக்கும், மோர் தென் ஒவ்வொரு விதமான அம்சங்கள் இருக்கும். தே கேன் பி ஹார்ட் ஆர் சாஃப்ட், ஷைனி ஆர் டல், ஸ்மூத் ஆர் ரஃப் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ ஹார்ட் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ் விச் கேனாட் பி ஈஸிலி கம்ப்ரஸ்ட், கட், பெண்ட் ஆர் ஸ்க்ராச்ட் ஆர் கால் ஹார்ட் மெட்டீரியல்ஸ். எதெல்லாம் வந்து ஈஸியாக வளைக்க முடியாதோ, கட் பண்ண முடியாதோ அதை வளைக்கிறது,
இதை ஸ்க்ராட்ச் பண்ண முடியாதது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்டு மெட்டீரியல் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் நமக்கு அயன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தென் வந்து இங்கே நமக்கு வேர்ட்ஸில் எக்ஸாம்பிள் பிரிக், போன் அண்டு ஸ்டீல். இது எல்லாமே எப்படி இருக்கும், ஹார்டாக தான் இருக்கும். மெட்டீரியல்ஸ் cannot be easily compressed. அது வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் அழுத்த முடியாது, அதை கட் பண்ண முடியாது, வளைக்க முடியாது, ஆர் ஸ்க்ராட்ச்டு. அது வந்து நம்ம வந்து என்னமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க மெட்டீரியல்ஸ் தான் என்ன சொல்கிறோம், ஹார்டு மெட்டீரியல்ஸ், கடினமான பொருள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிரிக், போன் அண்ட் ஸ்டீல். நமக்கு இங்கே அயன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாஃப்ட் மெட்டீரியல் பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி ஈஸிலி கம்ப்ரஸ்ட், cut, bend or scratched are called soft materials. Example foam, clay and skin. நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்மளால் அழுத்த முடியும், தென் வந்து கட் பண்ணிக்க முடியும், அதை வந்து பெண்ட் பண்ணலாம், ஸ்க்ராட்ச் பண்ணலாம். அது ஃபோயம்னா பஞ்சு, அதையும் நம்ம பண்ணலாம். கிளேவும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இதான் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா. Try to answer, write whether the given materials are hard or soft. Wood hard, eraser soft, cotton soft. நெக்ஸ்ட்டு ஷைனி அண்டு டல் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். ஷைனி அப்படின்னா எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். டல் மெட்டீரியல் எப்படி இருக்கும், அப்படியே பிரைட்னஸ்ஸு இல்லாமல் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஷைனி மெட்டீரியல்ஸ் பார்ப்போம். மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ரிஃப்ளெக்ட் த லைட் வெல் ஆர் கால் ஷைனி மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டு அண்டு டைமண்ட். எஸ், லைட்டில் வந்து நல்ல ஒரு லைட்டில் வந்து அது வந்து எப்படி இருக்கும், பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம ஷைனி மெட்டீரியல் சொல்கிறோம். இப்போ நம்ம கோல்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைட்டு சன்லைட் இதெல்லாம் வச்சோன்னா பயங்கரம் பிரைட்டாக இருக்கும். நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அது லைட்டில் வந்து எப்படி இருக்கும், ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டல் மெட்டீரியல் பாருங்கள். மெட்டீரியல்ஸ் விச் டூ நாட் ரிஃப்ளெக்ட் த லைட் வெல். லைட்டில் வந்து எப்படி இருக்காது, நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதை தான் என்ன சொல்கிறோம், டல் மெட்டீரியல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஜூட் பேக். ஜூட் பேக்கில் வந்து நம்ம லைட் அடித்தோம் அப்படின்னா ஜூட் பேக் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும், அதில் எந்த ஒரு ஷைனியும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. எக்ஸாம்பிள் கேண்டில், பேப்பர் அண்டு ஜூட் பேக். நெக்ஸ்ட்டு கலெக்ட் சம் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் அண்ட் கிளாஸிஃபை தம் அஸ் ஷைனி ஆர் டல் மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோவோ அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு ரஃப் அண்டு ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். Materials which have ups and down on their surface are called rough materials. Example brick, rock and tire. ஸோ அதோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். சரியா, மேடு பள்ளமாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிரிக், ராக் அண்டு டயர். ஸ்மூத் மெட்டீரியல் அப்படின்னா அப்படின்னா அதை டச் பண்ணும்போதே ஈவனாக இருக்கும். The materials which do not have ups and down on their surface. நீங்கள் எல்லாருமே உங்களோட வீட்டில் இருக்க அந்த டயர், பைக்கில் இருக்க டயரை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. இதே நம்ம வீட்டில் இருக்க மிரர் வந்து நம்ம டச் பண்ணோன்னா அப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் இல்லையா. சில்க் சாரீ, டைல்ஸ் இதெல்லாம் நம்ம டச் பண்ணோன்னா அப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மூத் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர். ஷார்ட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். வெட் சோப், கோர், ஃபெதர், ஸ்டோன், கிளாஸ் பால், பேப்பர் போர்ட், ஸ்டாண்ட் பேப்பர், பிளாஸ்டிக் ஸ்பூன். ஸோ வெட் சோப், ஈரமான சோப் எப்படி இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். கோர் ரஃப், ஃபெதர் ஸ்மூத், ஸ்டோன் ரஃப், கிளாஸ் பால் ஸ்மூத், பேப்பர் போர்டு ஸ்மூத், சாண்ட் பேப்பர் ரஃப், பிளாஸ்டிக் ஸ்பூன் ஸ்மூத். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஃப்ளெக்சிபிள் அண்டு ரிஜிட். ஃப்ளெக்சிபிள்னா என்னது, வளையும் தன்மையில் இருக்கும். ரிஜிட் அப்படின்னா என்னது, நமக்கு வந்து வளைகிற தன்மையில் இருக்காது. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி பெண்ட் ஆர் ஸ்ட்ரிச்டு ஈஸிலி ஆர் நோன் அஸ் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட், எலக்ட்ரிக் ஒயர் அண்டு சைக்கிள் டியூப். எது வந்து நம்மளால் ஈஸியாக வளைக்க முடியும், அதை வந்து ஸ்டிச் பண்ண முடியுமோ, தைக்க முடியுமோ, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல் சொல்கிறோம். ரப்பர் பேண்ட்லாம் ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைனாக நம்ம வந்து அது நம்மளோட ஹேண்டை யூஸ் பண்ணி, நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே ஸ்டார் மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஒயர் எப்படி இருக்கும், நமக்கு வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும், பெண்டிங்காக இருக்கும், இதெல்லாம் கேட்டிருக்கும். சைக்கிள் டியூப்பும் அது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெட்டீரியல்ஸ் விச் cannot be bent or stretched easily are known as rigid materials. மெட்டீரியல்ஸ் விச் cannot be bent, எந்த ஒரு மெட்டீரியல் ஈஸியாக பெண்ட் பண்ண முடியாதோ, ஸ்டிச் பண்ண முடியாதோ, வளைக்க முடியாதான் நம்ம ரிஜிட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எ ஸ்டிக், உட்டன் ஸ்கேல், ஸ்டோன்.
நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை வளைக்க முடியாது, அதை வந்து தைக்க முடியாது, நம்ம கட் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி வளைக்கவோ தைக்கவோ முடியாததை நம்ம என்ன சொல்கிறோம், ரிஜிட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கிவ் ஒன் பிளாஸ்டிக் ஸ்கேல் அண்ட் உடன் ஸ்கேல் டு த ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்க் தம் டு பெண்ட் டேப்லெட் தேர் அப்சர்வேஷன். பிளாஸ்டிக் ஸ்கேல் என்ன பண்ண முடியும், பெண்ட் பண்ண முடியும். உட் ஸ்கேல் என்ன பண்ண, டஸ் நாட் ஸ்பெண்ட். வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ், materials that do not allow water to pass through them are called waterproof materials. ரெயின்கோட்ல எல்லாம் என்ன ஆகாது, வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். வாட்ச்லாம் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன போகாது, வாட்டர் வந்து போகாது. அதுதான் சொல்லியிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? எக்ஸாம்பிள், ரெயின்கோட் அண்ட் அலுமினியம் ஃபோல்ஸ் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். டேப்லெட் ஸ்ட்ரிப்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம மழையிலே நினைச்சாலும் அதுக்குள்ளே வாட்டர் வந்து போக முடியாது. டு யூ ஹேவ் ஏ ரெயின்கோட்? வாட் இஸ் இட்ஸ் யூஸ்? எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் யோசித்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஆப்கியூ ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த ஆப்ஜெக்டில் நம்ம லைட் வந்து என்னாகும், அலோவ் பண்ணும். அதான் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்னா, டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அளவுக்கு லைட் பாஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு லைட் வந்து என்னாகும், பாஸ் ஆகும். ஆப்கியூ ஆப்ஜெக்ட் அப்படின்னா லைட் வந்து என்னாகாது, அந்த சைடு வந்து அலோவ் பண்ணவே பண்ணாது. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். ஹேவ் யூ எவர் சீன் த்ரூ த பஸ் விண்டோ? பஸ் விண்டோவிலேருந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் கண்டிப்பாக எல்லாத்தையுமே பார்க்க முடியும். சம் ஆப்ஜெக்ட்ஸ் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ தம். திஸ் ஹெல்ப் அஸ் டு see through them as the windows of a bus. Let us see how different objects behave with light. First transparent பாருங்கள். Transparent objects allow the light to pass through them, so we can see other object clearly through transparent object. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் வந்து நம்ம லைட் வந்து அடித்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், கிளியராக வந்து அடுத்த சைடு இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் வீட்டில் பேரண்ட்ஸோட ஹெல்ப்பில் இதை பண்ணுங்கள். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், ஏர், கிளாஸ் அண்ட் பியூர் வாட்டர். ஸோ ஏர்லேயும் சரி, இப்போ லைட் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த லைட் வந்து எப்படி இருக்கும், பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. கிளாஸ், பியூர் வாட்டர்லாம் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா பாருங்கள், சம் லைட் பாசஸ் த்ரூ. சில லைட், அதாவது கொஞ்சமாக லைட் வெளிச்சம் வந்து பாஸ் ஆகும். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அளவுக்கு கிளியராக போகாது. டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் அலோ சம் லைட் to pass through them, so we cannot see object clearly, but we see them as blue red image through them. ஸோ நம்ம வந்து ப்ளூ ரெட் இமேஜ் வந்து அதில் வந்து பார்க்க முடியும். ஃபுல்லாக வந்து அது கிளியராக வந்து நம்மளால் பார்க்க முடியாது. டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் allow some lights to pass through them, so we cannot see objects clearly, but we see them as blue red image through them. Example, paper soaked in oil, ஷோ அண்ட் வெஜிடபிள் ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வெஜிடபிள் ஆயிலில் லைட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லைட் வந்து என்ன ஆகுது, சம் லைட் மட்டும்தான் பாஸ் ஆகுது. அதோட இமேஜ் எப்படி இருக்கும், ப்ளூ ரெட் இமேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்கியூ ஆப்ஜெக்ட். Active objects do not allow light to pass through them, so we cannot see through this object. உட்டில் வந்து நம்ம லைட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த லைட் வந்து என்ன ஆகாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த லைட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக பாஸ் ஆகாது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்கியூ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், wood, stone அண்டு மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட்டு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். We see the world around us with the help of light. Where do not we get light from? Light may come either from the sun or from other source like an electric lamp or bulb. The objects that give off light are called light source. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட உலகத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஃபுல்லாக நம்மளை பார்க்கணும் அப்படின்னா, வேர்ல்டே ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா என்ன தேவை, லைட் தேவை. அந்த லைட்டுன்றது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, நேச்சுரலாக சன்லேருந்து கிடைக்குது. தென் வந்து மேனுவலாக நம்ம லைட் லேம்ப் இதெல்லாம் வச்சு நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லைட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? when light falls on the transparent material, it passes through it. However, when light falls on the polished surface of an obscure material, it does not pass through it. It bounces back. The bouncing of light by on any smooth or polishing surface is called reflection. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் வந்து லைட் வந்து பாஸ் ஆகும். சரியா? அந்த வெளிச்சம் படும்போது பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது இதே வந்து லைட் வந்து பாலிஸ்டு சர்ஃபேஸ் ஆகும். அது ஆப்கியூம் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகாது, லைட் வந்து பாஸ் ஆகுது. அப்படிதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். when light falls on a transparent material, it passes through it.
however when light falls on polished surface of an aqueous object, இப்போ பாலிஷான வுட்டில் வந்து நம்ம லைட் பாஸ் பண்ணோம்னாலும் அது என்ன ஆகாது, பாஸ் ஆக, இட் டஸ் நாட் பாஸ் த்ரூ இட், இட் பவுன்ஸ் பேக், திரும்ப அந்த இது என்ன ஆயிரும், லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. த பவுன்சிங் ஆஃப் லைட் பை எனி ஸ்மூத் ஆர் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. when you look into the mirror you can see your own face on the mirror. what you see is a reflection of your face in the mirror. ஸோ நம்ம முகத்தை வந்து எதில் பார்ப்போம், கண்ணாடியில் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம மிரரில் வந்து என்னப்பா ஆகுது, நம்மளோட ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. we also see reflection of other objects that are in front of the mirror. these reflections are formed by light and they are called image. அதாவது நம்மளோட முகமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது வந்து மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் என்ன சொல்கிறோம், இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் ரிஃப்ளெக்ஷன் ஆர் லைட் வந்து உங்களுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க பாருங்கள். எ plain mirror and a torch light எடுத்துக்கணும். how to do make your room dark by closing the door and window. ஸோ ரூமில் இருக்க டோர் விண்டோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடுங்க. ask your friend to hold a mirror in his or her hand at one corner of the room. கார்னரில் உங்களுக்கு கண்ணாடி பிடிக்க சொல்லுங்கள். stand at other corner with a torch in your hand, switch it on, direct the light from the torch onto the mirror. when you change the angle of the mirror, what happens of the light, are you able to direct the reflected light using the mirror. ஸோ நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட உங்களுக்கு செகண்ட் லெசன் ஃபினிஷ் ஆகுது.